திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில நாளைக்கு வருத்தத்தை வெளிக்காட்டாமல் இருந்தாலும் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளார கடுமையான வருத்தத்தில் இருக்காரு, ரொம்ப சோகத்தில் இருக்காரு. பொது வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிடலாமாங்கிற அளவு கூட போறாரு. இவர்கள் எல்லோருமே என் கட்சியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு விசுவாசமா வேலை செய்யறாங்க. இவர்கள் அடிமையானது பத்தாதுன்னு என்னையும் திமுகவுக்கு அவமானங்களை மீறி அடிமையாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்கிற வருத்தம் எந்த எல்லைக்கு போதுன்னா, ரவிக்குமார் கிட்ட கடந்த 20 நாட்களா திருமாவளவன் அறவே பேச தவிர்க்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசுறதுல சுத்தமா அவர் பார்த்தாலே திரும்பிக்கிறார். பிரேமலதாவுக்காக ஸ்டாலின் பயப்படுகிறாரா? திராவிட முதல்வர் நாளைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கே பயப்பட மாட்டேங்கிறவரு பிரேமலதாவுக்கு பயப்படுறாரா? நீங்க இவ்வளவு பிரியம் காட்டுறவங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பிசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு பிரேமலதாவுக்கு இன்னொரு 50 சீட்டு கூட கொடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவு காலமாக உங்களோட தொடர்ந்தவங்க கூட கொடுக்காத முக்கியத்துவத்தை தேமுதிக கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்களோட ஓட் பேங்க் சப்போர்ட் பண்ணணும்னு எடுத்துக்கலாமா இந்த நேரம்? மேடம் அப்படி ஒண்ணு இருந்தா தானே மேடம் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. நீங்க 50 பைசா செல்லுமா இன்னைக்கு? அப்ப பிரேமலதா நீ உண்மையிலேயே நாளைக்கு நீ உதயசூரியன்ல நின்னா மட்டும்தான் உனக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்க அந்த கூட்டணி அப்படி உன் சின்னத்துல நிக்கணும்னு உன் கூட இருக்கணும்னு நாங்கள் அவசியம் இல்லைன்னு வந்திருந்தா தானே மானவரசம் உள்ளவங்க. தேமுதிகாவை கொண்டுட்டு வந்ததுனால காங்கிரஸும் விசிகாவும் பல்ல பிடிங்கி நான் பாரு எப்படி டம்மி பண்ணி வச்சு காட்டியிருக்கிறேன். இல்லைன்னா இப்போ தேமுதிக வராமல் இருந்தால் இவங்க என்னென்ன ஆடி இருப்பாங்க தெரியுமான்னு அவர் இப்பயும் அதை பெருமையாக பேசிக்கிறாரு. அவருக்கு ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியல. அந்த ஜென்சி கிரவுட் எல்லாம் ஃபுல்லாக விஜய் கிட்ட தான் இருக்கு. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக விஜய் இருக்கிறார். திமுகவில் யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் எழுந்ததுனால அவங்க அதை பிரேக் பண்ணுறதுக்கும் பட் வாய்ப்பு கொடுத்தது தவறில்லை. பட் இது ஓவர் கான்ஃபிடன்ஸில் நாங்கள் 200 ஜெயிக்க போகிறாங்கிற தைரியத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கோ புதுமுகங்களுக்கோ டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இதுவா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஒரு வழியா எல்லாரும் தொகுதி பங்கீடு எல்லாம் முடிச்சு ஒரே சண்டையா இருந்துச்சு. நான் கூட்டணிக்கு குழு போட்டேன், நீ அதை கூட பண்ணல, நான் தொகுதி பங்கீடு ஆரம்பிச்சிட்டேன், அப்படி இப்படின்னு எடப்பாடி அவர்கள் சவால் விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆக மொத்தத்துல என்டிஏவிலையும் சரி, இந்தியா கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சரி, அதிமுக கூட்டணியிலும் சரி முடிஞ்சாலும் பல கலவரங்கள் இருக்கு உள்ள. ஆமா, திமுக நான் அந்த முடிஞ்சது சொல்லல சார். சுதீஷ் சொன்னாரு, முதலமைச்சர் சொன்னாரு, அப்படிலாம் நான் சொல்லல. நான் சொன்னது ஒரு வழியா தொகுதி பங்கீடு முடிச்சுட்டாங்க. இது எனக்கு இது புதுசா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரியல, இவ்வளோ டெட் எண்ட் வரைக்கும் இவ்வளோ இழுத்துட்டு போறது. முடிச்சுட்டாங்க. முடிச்சாலும் கலவரங்கள் திமுகவிலையும் அங்கங்க வெடிக்குது. அதிமுகவில் ரொம்ப அதிகமாவே, அதிமுக பாஜக கூட்டணியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல திமுக கூட்டணி. இல்ல, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மன வருத்தங்கள் தலைவர்கள் மத்தியில அது பிரதிபலிக்கல. ஆனால் கட்சி தொண்டர்கள்ட்ட கீழே கிரவுண்ட் லெவல்ல அது பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் புல் ஓவர் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஷேரிங் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போச்சுன்னு தான் சொல்லணும். பெட்டர் தேன் டிஎம்கே. இல்ல, திமுக விஜயோடைய வருகைங்கிறது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியதுங்கிறது திமுகக்குள்ளாரதான் அதிகமா இருக்குது. நீங்க பிஜேபி என்டிஏ அலைன்ஸ்குள்ளாரையோ இல்ல இங்கேயோ எந்த இடத்துலயுமே அது நடக்கல. இவர்கள் விசிகாவோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவர்கள்லாம் எல்லாமே தே ஹேட் அ சாய்ஸ் விஜய். அப்படி இருக்கிறப்ப இப்ப வேல்முருகனுடைய கதி ஏன் நாளைக்கு நிர்கதி ஆச்சு அப்படின்னா அவர் விஜயை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாரு திமுகவை நம்பி.
இன்னொரு பக்கத்து அங்க அன்புமணி இருக்கிறாரு ஏடிஎம்கேல. அன்புமணி இருக்கிறப்ப வேல்முருகன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, ராமதாஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. ஆனா அன்புமணி அதனாலதான் இன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டாரு. ஒருவேளை இப்ப மத்தவங்க யாருமே இந்த திமுக கூட்டணியில இருந்து விஜயை கடுமையா விமர்சனம் செய்யல. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸா அதை வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் லாஸ்ட் மினிட் புல் ஓவர் பண்ணது மேலிட பொறுப்பாளர்கள் சென்னைக்கு வந்தப்ப ஒருவேளை அந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க திடீர்னு பனையூர் போவாங்களா அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இருந்துச்சு. இந்த ஒரு இக்கட்டான நிலையை திமுக, அதாவது விஜய்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அவங்க அதை ஷோ பண்ணிக்க மறுக்கிறாங்க. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முதலமைச்சர்கிட்ட, அதாவது விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கினப்பயே இவருக்கு டார்ச் லைட்னு வந்தப்பயே அவர் 2026 எனக்கு எந்த சீட்டும் வேணான்ட்டார். இல்ல கட்சியை வளர்க்க தானே நினைப்பாங்க எல்லாரும். அது கட்சி தலைவராக இருந்தால் தானே, அவர் நடிகர் தானே. அப்ப அவர் நடிப்பு துறையில் அவர் படம் கமிட் ஆனா போதும். அப்ப விஸ்வரூபம் படம் தடை செய்யப்பட்டதனால் கட்சி தொடங்கினார். மறுபடியும் நாளைக்கு விஸ்வரூபம் படம் விக்ரம் படம் எடுத்தீங்க, நல்ல லாபம் கொடுத்தீங்க, எம்பி தரேன்னீங்க, பிக் பாஸ் விட்டுட்டு வந்துட்டாரு உங்க கூட. இப்ப திரும்பி ரஜினியையும் கமலையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, அதுக்கு அட்வான்ஸ் டோக்கன் போட்டீங்க, அக்ரிமெண்ட் போட்டீங்க, அடுத்த படம் பெரிய கால் சீட்டு கொடுக்குறீங்கன்னா அவர் நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு வேணான்ட்டாரு. ஆண்டவரை கொண்டு வந்து இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்கிறீங்களே. ஆண்டவரா இருந்தாலும் சாமியா இல்லன்னு நம்பின கட்சியில தானே போய் இருக்கிறாருங்கிற நிலையில அந்த நம்பிக்கை இல்லைங்கிறதையும் இல்ல. ஸ்டாலின் நீங்க எப்படி திரைப்படத்தெல்லாம் நடிப்பீங்களோ அதே மாதிரி நாளைக்கு கொஞ்ச நாள் எனக்கு ஒரு 4 நாள் அறிவாலயத்துல நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி மேடம் ஓப்பனா காங்கிரஸ் விசிகா லாஸ்ட் மினிட் வரைக்கும் தேமுதிகவுக்கு முடியல படியலங்கிற மாதிரி மக்கள் நீதி மையத்தையும் நீங்க டிராக் பண்ணீங்கல்ல. கமல் அந்த இடத்துக்கு வராம இருந்தது காரணமும் சரி, நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தையில நாங்க டார்ச்ல நிக்கிறோம், நீங்க உதயசூரியன் நில்லுங்கன்னு எங்களுக்கு இழுபறியா இருக்குதுன்னு இவங்க சீன் கிரியேட் பண்ணது எல்லாமே டிராமா. நீ உண்மையிலேயே நாளைக்கு நீ உதயசூரியன்ல நின்னா மட்டும்தான் உனக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்க அந்த கூட்டணி அப்படி உன் சின்னத்துல நிக்கணும்னு உன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு வந்திருந்தா தானே மானரோசம் உள்ளவங்க. இப்ப வைகோ நாளைக்கு ஒரு தொகுதியாச்சும் தனி தொகுதி வாங்கினார்ல, இப்ப உடன்பாடு எட்டல அப்படின்னா கூட 2 டார்ச் லைட் 2 உதயசூரியன்னாச்சும் ஏதோ ஒண்ணு வந்திருக்கணும்ல. பட் எதுவுமே வேணாம் அப்படின்னு கமலஹாசன் சொல்றதுக்கு காரணம் முன்கூட்டியே அவர் நாளைக்கு இந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு புரிதலுக்கே கேட்கிறேன். இப்ப விசிகாவை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் கமலஹாசனோட ரொம்ப நெருக்கிய நண்பரா பழகுறாரு. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு கமலஹாசனை தான் சிறப்பு விருந்தினரா கூப்பிடுறாரு. இவர் போய் அவர் கடுமையா புகழ்ந்துட்டு வர்றாரு. 2 பேரும் எம்பிலாம் இருக்காங்க. அதனால ஒரு பாண்டிங் இருக்கு. இப்ப 24க்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேர்தல் சமயத்துல வராம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு. எம்பி தேர்தலில் ஆதரவு கொடுத்தாரு. அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கல. ஆனாலும் அப்ப கேட்பாங்கல்ல, உனக்கு 2 சீட்டு கொடுத்தேன் விசிகாவுக்காச்சு, கமலுக்கு அப்ப என்ன கொடுத்தேன், எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்தாகணுங்கிறப்ப கூட அவங்க நாளைக்கு சில பேர் தியாகத்துக்கு தயாரானாங்க. ஆனா ஒருவேளை கமல் எதுவும் வேணான்ட்டாரு, ஆனா தேமுதிகவுக்கு நாங்க கொடுக்கணும், நீங்க குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கண்டிப்பா அங்க கூட்டணிக்குள்ளார பிரச்சனை வந்திருக்கும். அதனால கமலஹாசனை தயார் செய்து இந்த சூழ்நிலைக்காக அறிவாலயத்துல நடிக்க வச்சிருக்காங்கன்னா உண்மையா குற்றம் சாட்டணும். ஓகே, நடந்திருக்கலாம், மேபி நடந்திருக்கலாம், கடைசி நேரத்துல இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கலாம். ஆனா கூட என்ன நடந்திருந்தாலும் முதல் குரலை திருமாவளவன் அவர்கள் தானே கொடுத்தாரு. கமலஹாசன் போட்டியிடணும் அவ்வளவுதான். ஏன்னா உனக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன், உன் பேர சொல்லி தானே வாங்கினாங்க. காதர் மைதீனும் அதானே சொல்றாரு. மக்கள் நீதி மையத்தையும் தேமுதிகவையும் காரணம் சொல்லிதான் எங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு, விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்துக்குமே சீட்டை குறைச்சாங்க. ஆனா நாளைக்கு அப்ப கூட அவர் வெளிப்படையா சொல்றாரு, தேமுதிகவுக்கு இவ்வளவு கொடுப்பாங்க நாங்க எதிர்பார்க்கல, எங்க கிட்ட அவங்க சொன்னது 6 சீட்டு தான் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. இப்ப எல்லாம் கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதுவும் பேச முடியாது. அதுவும் முஸ்லிம்களுக்கு எதுவுமே பேச முடியாது. ஏன்னா விஜய் கிட்ட அவங்க போக முடியாது. நடிகர் அவங்க இஸ்லாத் முறைப்படி அது ஆறாமங்குவாங்க. இப்ப இங்க ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது, பிஜேபி அலையன்ஸ்ல இருக்குது. அப்ப நாளைக்கு அதனாலதான் தனி அரசாக இருக்கட்டும், எஸ்டிபியா இருக்கட்டும், இப்ப இவங்களுக்கும் ஒண்ணு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி இவ்வளவு நாள் உங்க கூட பயணிச்சவங்களுக்கு 2ல இருந்து 1. இதுவே ஒரு அநியாயம். நீங்க இப்ப இவன் சொல்ற மாதிரி ஊருக்கு போய் நீ நல்லது செய்யணும்னு நினைச்சா உன் கையில இருந்து அதை எடுத்து கொடுத்து நீ நல்லவன் பேர் வாங்கிட்டு போடா. அது ஏன்டா என்கிட்ட இருக்கிறத பிடிங்கி நீ போய் ஊர்ல கொடுத்து நீ நல்லவன் பேர் வாங்குறாங்கிற மாதிரி தேமுதிகவுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா நாளைக்கு தாராளமா நாளைக்கு நீங்களே கொடுத்துட்டு போங்களேன் உங்களோடதுல இருந்து. இல்ல ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? நம்ம மறுபடியும் எத்தனை பேட்டியில நம்மளே பேசினா கூட இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னா, நான் முன்னாடி பேசியிருப்பேன், இருந்தா கூட ஒவ்வொரு கேள்வியிலும் வருது. எங்க இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு காலமாக உங்களோட தொடர்ந்தவங்க கூட கொடுக்காத முக்கியத்துவத்தை தேமுதிக கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்களோட ஓட் பேங்க் சப்போர்ட் பண்ணணும்னு எடுத்துக்கலாமா இந்த நேரத்துல? மேடம் அப்படி ஒண்ணு இருந்தா தானே மேடம் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு.
நீங்க அப்படி அது இருக்குதுன்னு ஒருவேளை நம்புறீங்களா? அந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஏடிஎம்கே கூட்டணிக்கோ அவங்க இல்ல என்டிஏக்கோ வாயால விஜயகாந்த் அவர்களுடைய ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு திமுகக்குன்னு வரும்போது ஓட்டு போடலாம். என்ன லாஜிக்? விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்கினதே திமுக காலி எதிர்த்துதான். பண்ணணுங்கிறதுக்கு ஆமா. தான். அப்படி இருக்கிறப்ப விஜயகாந்தோடைய தீவிர ஆதரவாளர்களும் பிரியர்களும் நாளைக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா அது அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டானா? இது ஸ்டாலின் கூட இப்படி யோசிக்க மாட்டாரு. இல்ல சார், இல்ல, பாஜகவை விரும்பாம இருக்கலாம்ல. அதாவது அடிமட்ட அவங்களே தொண்டர்களா இருப்பாங்க, பாயிண்ட் எளிமையான அடிப்பட்ட மக்களா இருப்பாங்க. அடிப்பட்ட தொண்டர்கள் மட்டும்தான் மேடம் தேமுதிகல இருக்காங்க. நீங்க 0.5% தான் நாங்கன்னு பிரேமலதாவே ஒத்துக்கிறாங்க. ஆமா. அப்படி இருக்கிறவங்க அப்புறம் என்ன? எனக்கு 0.5லயே எனக்கு வருத்தம். அவங்க 0.4 தான். ம். நீங்க எப்படிடா 0.1 ஏத்துனீங்கன்னு தான் நம்ம கேட்கணும். உன்னை ஏன்டா அதுக்குள்ளார நீ என்ன ஒரு மாசம் வந்துச்சா நீ ஒரு 0.1 ஏத்துக்குவியா? ம். அவங்களோட கண்டிஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போது? இப்ப என்ன 0.5ல தான் நாளைக்கு திமுக ஆட்சி தோத்துச்சா? நான் வெளிப்படையா சொல்றது, என்கிட்ட வேற ஒரு அதிமுக முக்கிய ஓகே. தலைவர் ம். சொன்னாரு, பிரேமலதா வைப்ரேஷன் சரியில்லாத பொம்பளை, அது எங்க இருக்குதோ அந்த கட்சி தோத்துரும்பா. இப்ப திமுக நான் சும்மா இருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க, இப்ப இந்த பொம்பளை சேர்த்துட்டாங்கல்ல, இதனாலயே தோப்பாங்க பாருன்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணிக்குள்ளார தேமுதிக வராமல் இருந்தா கூட ஒரு நிம்மதியான அமைதியான சூழ்நிலை நிலவி இருக்கும்னு தோணுது. இப்ப தேவையில்லாம இந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு குறைச்சதை கூட இப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா இல்ல. ம். தேமுதிகவுக்கு அதிகமா கொடுத்ததுதான் மற்ற கட்சிகள் மத்தியில அது பெரிய பேசும் ம். பொருளாகுது. ம். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில நாளைக்கு வருத்தத்தை வெளிக்காட்டாமல் இருந்தாலும் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளார கடுமையான வருத்தத்துல இருக்காரு, ரொம்ப ம். சோகத்துல இருக்காரு. பொது வாழ்க்கையில இருந்து ஒதுங்கிடலாமாங்கிற அளவு கூட போறாரு. ஏன்னா நான் விளிம்பு நிலை மக்களுக்கு நாளைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் ம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு ஒரு போராளியாக நான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப சமீபத்துல கூட ஒரு வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுது. ம். கலைஞர் வந்து திருமாவளவனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த சமூகத்துக்கு அவர் ஒரு மேஜர் ஜெனரல், எனக்கு அவர் அப்படி அப்படின்னு பேசுற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தவருடைய ம். கொள்கையவே அவரையே மனக்கரிச்சு நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன், இப்ப எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எங்கடா போறேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்களேன்னு திமுக மீதோ கலைஞர் ஸ்டாலின் மீதோ அவருக்கு வருத்தம் இல்லை. அவருக்கு வருத்தம் எல்லாம் விசிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முழுமையாக திமுக ஆதரவாளர்களாக மாறி திமுக காரனாவே செயல்படுறான் பாத்தீங்களா? ம். அவங்க அவ்வளவு பேர் மேலேயும் அவர் வருத்தத்துல இருக்காரு. ரவிக்குமார்ல இருந்து, வன்னியரசுல இருந்து, ஆளூர் சானவாசுல இருந்து, இப்ப இது மாதிரியான நபர்கள் எல்லோருமே இவர் நாளைக்கு ஒரு சூழ்நிலையில இந்த ரூமுக்குள்ளாரையே நாளைக்கு நான் சிஎம் போய் பார்த்து இப்படி பேச போறேன் அப்படின்னு அவர் பேசினாருன்னா, அவர் நாளைக்கு சிஎம் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க என்ன அவர் ரூம்ல பேசினாரோ அது அவருக்கு அதுக்கு போயிருக்கும். நான் என்னை அவமானப்படுத்துறாங்க, என்ன சில இடத்துல வந்து இந்த சொல் மாதிரி திமிரி எழு திருப்பி அடி அப்படிங்கிறப்ப ம். நான் திமிரி எந்திரிக்கலான்னு பார்த்தா என்னை விட மாட்டேங்கிறாங்க. யார் விட மாட்டேங்கிறாங்கன்னா என் கூட இருக்கவங்களே விட மாட்டேங்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே என் கட்சியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு விசுவாசமா வேலை செய்யறாங்க. இவர்கள் அடிமையானது பத்தாதுன்னு என்னையும் திமுகவுக்கு அவமானங்களை மீறி அடிமையாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்கிற வருத்தம் எந்த எல்லைக்கு போகுதுன்னா, ரவிக்குமார் கிட்ட கடந்த 20 நாட்களா திருமாவளவன் அறவே பேச தவிர்க்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசுறதுல சுத்தமா அவர் பார்த்தாலே திரும்பிக்கிறார். ம். இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்குது இந்த கூட்டணி பங்கீடு. ம். இந்திய கம்யூனிஸ்டுகளும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளும் சரி, 2 பேருமே சரி எவ்வளவு ஃபைட் பண்ணாங்கன்னு தெரியும். இப்ப கொடுத்ததுலயுமே அவங்க சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட் அவங்கலாம் கூட பெரிய ஓட் ஃபேக்டர் பர்சன்டேஜ் கிடையாது. ம். பிரேமலதா அவர்கள் அவங்க கிட்ட வேண்டியவங்க கிட்ட சொல்றதே, நானாச்சும் தொகுதிக்கு 500, எந்த தொகுதிக்குன்னு இல்ல, அவங்க ஈரோடு பை எலெக்ஷன்ல வாங்கின ஓட்ட சொல்றாங்க. தொகுதிக்கு 500 ஓட்டு வச்சிருக்கிறேன், கம்யூனிஸ்ட் கிட்ட அதுக்காச்சும் 50 ஓட்டாச்சும் இருக்குதா? அப்ப அவங்களெல்லாம் நீங்க வச்சுக்கலையான்னு கேக்குதான். நீங்க ஒரு புரிதல் வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்ற கணக்கு புரியுதா? அவங்க நாளைக்கு 50 ஓட்டு 2 கட்சிக்கு 100 ஓட்டு, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 50 50 வச்சா கூட அவங்களுக்கு 5 5 10. நான் 500 ஓட்டு எனக்கு 10. அப்ப நான் கம்யூனிஸ்டுங்களை விட நான் வந்து கம்மியா தானே வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு லாஜிக் எடுக்கிறாங்களாம். எவ்வளவு நாள் உழைத்தோம், எங்க இருந்து வந்தோம், உண்மையிலே நம்ம கட்சியோட அதாவது இவள என்ன தெரியுமா, ஆட்சி மாற்றத்துக்கோ இல்ல பெரிய வாக்கு சதவீதத்துக்கோ சண்டை இல்ல, இந்த ம். பாயிண்ட் பையிலேயே பிரச்சனை. நீங்க 50 பைசா செல்லுமா இன்னைக்கு? சரி. இப்ப அப்ப பிரேமலதா சொல்லுங்க. இல்ல ₹1 தான் செல்லும். 1% இருந்தா கூட பேசலாம். நாளைக்கு நீங்க இந்த சொல்ற வந்து மாதிரி எனக்கு இப்பதான்டா தெரிஞ்சு இதோட நம்ம 3வது பேட்டி பேசுறோம்னு நினைக்கிறேன். இடங்கள் வேறையா இருக்கலாம். ஆனா ஒரே பேச்சு தான். எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம கண்டிப்பா பேசியே தீரணும். அத்தனை நம்ம பேசின எல்லா இடத்துலயும் கண்டிப்பா நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு கண்டிப்பா. இல்ல நான் அப்படி நினைக்கல. இப்ப கிங் ம். டிவில நேத்திக்கு தான் ஒரு மேட்ருக்கு கேஸுக்கு எஃப்ஐஆர் வந்துச்சு. ம். அது மாதிரி இப்ப இந்த கிங் டிவில பரபரப்பு ஏற்படுத்துறதுன்னு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் ஐயையோ! ஆமா.
இல்ல நீங்க தனிப்பட்ட முறையில உண்மையிலே அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அவங்க திறமைக்கு உண்டானது. இன்னைக்கு கிருஷ்ணசாமி மீது எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஆமா. தாக்குதல் வைக்கிறாரு. 30 எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் தொகுதிகள் கொடுக்க முடியும்னு அவர் எப்படி சொல்றாரு. இப்ப அதுதான் நான் கேட்கறது. பிரேமலதாவுக்கு இருக்கிற வாக்கு சதவீதத்துக்கும் ம், அவங்களுக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவத்துக்கும் பதவிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ம், ஒரு ராஜ்யசபா ம். சாதாரணமா போயிருச்சா ஆமா. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா? எவ்வளவு பெரிய கட்சிகளை இன்று காங்கிரஸ் உங்களுடன் பயணிப்பதற்கு காரணம் அந்த ராஜ்யசபா. கமல் உங்களுடன் இன்று பயணிக்கக்கூடிய காரணம் அந்த ஒரு ராஜ்யசபா. வைகோ உங்களிடம் கட்டுப்பட்ட மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ராஜ்யசபா. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ராஜ்யசபாவை இந்த கட்சியும் இல்லை மேடம், எல்லா கட்சியிலையுமே விஜயமாலியா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸின் முதலாளியாக இருந்த போதே அவருக்கு ஒரு எம்பி பதவி இருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும். காங்கிரஸ்ல போய் நின்னப்ப காங்கிரஸ்ல அப்பயே விஜயமாலியா கிட்ட 100 கோடி ரூபா வாங்கிட்டு தான் ராஜ்யசபா கொடுத்தாங்க. வேல்யூ ஆஃப் ராஜ்யசபா நீங்க நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் சாதாரண ஜஸ்ட் லைக் தட் பரவாயில்ல அப்படின்ட்டு போற விஷயம் கிடையாது. ம், பிரேமலதாவுக்கு கொடுக்கறதுக்கு நான் உங்ககிட்டயே சொன்னேன். சுதீஷ் வந்து ம், ம். நாளைக்கு சுதீஷோ பிரேமலதாவோ நாளைக்கு எடப்பாடி கிட்ட விமர்சனம் செய்ய மாட்டாங்க, நீங்க நினைக்கிற அமைதியா மாதிரிலாம் இருக்காங்க. பேச மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். நீங்க இப்ப பாருங்க, நாளைக்கு இவங்களோட பேசுற டயலாக் எல்லாம் முதலமைச்சர் பேசுறாரு. அவர் காங்கிரஸ் கூட்டணியை முடிச்சுட்டு வந்து ஸ்டாலின் இப்படின்னாரு, சுதீஷ் திமுக கூட்டணியை முடிச்சுட்டு வந்து இப்படிங்கிறாரு. சார் அத ஃபயர் விட்டு கொண்டாடுறாங்க திமுக. நீங்க கம்பேர் நீங்க பண்றீங்க. ஃபயர் விடுங்க, அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆக போறீங்க? தேர்தலுக்கு அப்புறம் ஃபயர் வச்சுதான் உங்களை ஃபயர் பண்ண போறாங்கிற மாதிரி. ம், இல்ல அந்த அம்மா நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோம்னு அந்த அம்மா ஆமா. பேட்டி கொடுக்குறாங்க. அதே முதலமைச்சர் நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கோங்கிறாரு. அதாவது எந்த அளவுக்கு அவங்க சிங்கா இருக்கிறாங்க. அதான் சொல்றேன்ல, தெலுங்கு லாபி அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்குது. ஏவா வேலுனாலயோ கேஎன்ஆர்னாலயோ மட்டும் இந்த லாபி உயிர்ப்புட இல்ல. ம், இது ம், ஒன்றும் பெரிய முக்கியத்துவங்கள் இல்ல. ம், முதலமைச்சருக்கே அந்த தெலுங்கு பாசம் தான் பிரேமலதாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. கிங் டிவில நான் நாயா கத்திருக்கிறேன். ம். அந்த அம்மா ஏன் முதலமைச்சர் வேட்டி கட்டுறாரு, ஏன் பேண்ட் ஆமா. போடுறதில்ல, கை நடுக்கம், அதனால பேண்ட்லன்னா பேக்கெட் இருக்குது, வேட்டிலன்னா எங்க அந்த கை நடுக்கத்தை மறப்பாருன்னு இவ்வளவு. அதாவது ஒரு ஆம்பளையா இருக்கிற நானே இந்த வார்த்தைகளை சொல்ல சொன்னீங்கன்னா யோசிப்பேன். ம். அவங்க சொன்னதை நடுக்கத்தை மறைக்கிறதுக்கு பாக்கெட்ல விட்டுலாம் வேட்டி இல்லைன்னா எங்க கை விடுவேன்னு பேசுச்சு. நாளைக்கு இவ்வளோ பேசினவங்க கலைஞர் நாளைக்கு விஜயகாந்த் கை கால் உதறி குடிச்சிட்டு பிரச்சனையானப்ப விஜயகாந்தை தரம் தாழ்ந்து யாரும் விமர்சனம் செய்யாதீங்கன்னு எல்லா கட்சிக்காரவங்களுக்கும் சொன்னாரு. இதே நான் அறிவாலயத்துல இருக்கிறப்ப முதலமைச்சர்கிட்ட தேமுதிகல இருக்க எம்எல்ஏங்க டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்கறாங்கன்னு கேட்டப்ப, ஏற்கனவே விஜயகாந்த் உடம்பு முடியாம இருக்காரு, மேலும் அவர் வந்து அவங்க கட்சியில ஆள் கூட்டு வந்தா அது கேட்டா அவர் கவலைப்படுவாரு, வேணான்னாங்க. விஜயகாந்த் இறந்தப்ப அரசு மரியாதை கொடுத்து எல்லாம் செஞ்ச ஸ்டாலினுக்கு காரியம் முடிஞ்சு 2 நாள் கூட ஆவல, அந்த சாப்பிட்ட கையிலேயே ஈரங்காயறதுக்குள்ளார கை நீட்டினாங்கிற மாதிரி இந்த பொம்பளை இவ்வளவு பேச்சு பேசுதேன்னு நான் தாட்டு புட்டுன்னு கத்துனா, கதவை திறந்துட்டு உள்ள வருது. கதவு திறக்கிறத விட முதலமைச்சர் வாயில திறக்கிறத பார்த்தா அவ்வளவு பல்லும் தெரியுது அந்த பொம்பளைய பார்த்தோன்னே. உங்களுக்கே அவ்வளவு பிரியம் பாசம் கொட்டுதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க இவ்வளவு பிரியம் காட்டுறவங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டு பிரேமலதாவுக்கு இன்னொரு 50 சீட்டு கூட கொடுத்து வச்சுக்கோங்க மேடம். அவங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சீட்ல இருந்து கொடுத்துட்டு போங்களேன். இப்ப நீங்க குறைச்சிங்கல்ல, இவ்வளவு குறைச்சு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவங்க ஒரு 7 சீட்டு தான் குறைச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் 1, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1, வைகோவுக்கு ஒரு 2, வேல்முருகன் 1 சேர்த்துக்காங்க. அதுக்கப்புறம் வேற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவரு கொங்கு ஈஸ்வரன் 1ன்னு வச்சா கூட 7 தான். இங்க 7 குறைச்சு விட்டு அங்க 10 கொடுத்து விட்டீங்க நோகாம. அந்த அளவுக்கு அவங்க என்ன பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக நீங்க பாக்குறீங்க. வேல்முருகன்ட்ட இல்லாத பிளஸ் பிரேமலதாட்ட இருக்கா? நாளைக்கு இதே ஏவா வேலு சொல்றாரு, ராமதாஸ் கேட்கிற பணத்தை விட வேல்முருகன் அதிகமா பணம் கேட்கிறாரு அப்படிங்கிறாரு. சரி 2 தொகுதி கொடுக்காதனால ஒரு சீட்டு சேர்த்து கொடுத்திருந்தா அவர் இந்த கூட்டணியில இருந்திருப்பாருன்னு சிவசங்கர் கூட பேசுனாரு. ரைட்டு, அதை ஒண்ணும் செஞ்சிருக்கலாம். 10 கொடுத்த நீங்க இவருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கலாம். அதை செய்ய மாட்டீங்க. இல்ல அவரு வேலு 10 தொகுதி வேணும்ங்கிறதுல வேலு உறுதியா சொல்ற சண்டை மாதிரி போட்டாங்களா தேமுதிக? வேலு சொல்ற பிரேமலதா மாதிரி பணம் கேட்டாருன்னு வச்சுக்குவோம் மேடம். நாளைக்கு ராமதாஸை விட அதிகமா பணம் கேட்கறதுக்கு பிரேமலதாவுக்கு உரிமை இருக்குது. இவங்க கொடுக்கறதுக்கு நாளைக்கு அதுக்கு தகுதி இருக்குது. ஆனா வேல்முருகனுக்கு தகுதி இல்லையா? திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் தயாராகுது. முதலமைச்சர் அந்த வேட்பாளர் பட்டியலை கலைஞர் சமாதியில போய் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வந்து அறிவாலயத்துல வந்து அறிவிக்க வேண்டியதுங்க. ஆனால் வச்சது ஒரு நாள் தாமதமாகி அடுத்த நாள் மாலை தாங்க அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னா, ரிஷிவந்தியம் தொகுதி, விருதாச்சலம், விருதுநகர் இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் தேமுதிக பேசுறாங்க. இந்த 3 தொகுதியோட வேட்பாளரும் டிஎம்கேவோட லிஸ்ட்ல இருக்குது. இதுல பெரிய ஹைலைட்டு துரைமுருகனு கட்சியுடைய பொதுச்செயலாளர், அவரு கூட இருக்கிறவர் அவரே சொல்ற வார்த்தை,
அவர் வந்து சமாதியில வச்ச ஃபைலு உள்ளார பேப்பர் இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பேப்பர்ல என் பேர் இருக்குதானே எனக்கு தெரியாதுங்கிறார். ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனா எங்கேயோ இருக்கிற பிரேமலதாவுக்கு நம்ம கேட்ட 3 முக்கியமான தொகுதிகளோட வேட்பாளரையும் முதலமைச்சர் அறிவிக்க போறாரு. அறிவிச்சுட்டா நாளைக்கு அவங்க இப்ப நாங்க அறிவிச்சுட்டாங்க, இப்ப நான் பின்வாங்க முடியாது, சரி விடுங்கங்க, இப்ப இருக்கிறதுல இதுல நில்லுங்கன்னு நாளைக்கு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு பேசின வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நாளைக்கு நீங்க வந்து இதை இந்த 3 வேட்பாளரையும் நீங்க அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியேறுவோம் அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க. அதனால தாமதப்படுத்தப்பட்டது. மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்தி கரெக்டா விருதாச்சலமும் விருதுநகரம் மட்டும் கொடுத்துட்டு அவர் வசந்தா கார்த்திகேயன் ரொம்ப தொகுதியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கனால ரிஷிவந்தியத்தை மட்டும் திரும்பி டிஎம்கே பேசி பேக் பண்ணிட்டு அப்புறம் மீதி அந்த 2ஐயும் விட்டுட்டு இப்ப வேற வேட்பாளர் இது அறிவிச்சிருக்காங்க. நான் எனக்கிட்ட இந்த தகவலை சொன்ன ஒரு முக்கியமான அமைச்சர்கிட்ட நான் கேட்டேன், பிரேமலதாவுக்காக ஸ்டாலின் பயப்படுகிறாரா? திராவிட முதல்வர் நாளைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கே பயப்பட மாட்டேங்கிறவரு பிரேமலதாவுக்கு பயப்படுறாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இல்லப்பா 1-2 ஓட்டு கூட சிதறிடக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறாருன்னாரு. நான் சொன்னேன், உண்மையிலே அங்க 1-2 ஓட்டு தாங்க இருக்குது, அதுக்கு ஏங்க இவ்வளவு முக்கியத்துவம்னு கேட்டேன். அந்த 1-2 ஓட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? அப்ப திருமாவளவன் வந்துட்டு 1/2 ஓட்டு இருக்குதா, இல்ல மதிமுக கிட்ட 1/4 ஓட்டு இருக்குதா? இதே எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாயுடு தெலுங்கு பாசம் பிரேமலதாட்ட மட்டும் வேலை செய்யுது, ஏன் மதிமுக வைகோ கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது? அவர்கிட்டயும் அதே தெலுங்கு தான் இருக்குது, அதே நாயுடு தான் இருக்குது. ஏன் இந்த மண்டையில மசர் இல்லாதவருக்கு பிரேமலதாவை பார்த்தா மட்டும் பிரியம் வருது, நாளைக்கு அங்க பார்த்தா வரமாட்டேங்குது? அரசியல் கணக்கு இருக்கலாம்ல சார். என்ன அரசியல் கணக்கு இதுல இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற, மாநாடு நடத்தி அவங்க பலத்தை காட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அவ்வளோ பேசியிருக்காங்க, அது செட் ஆகல, கூட்டணி இருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்ப இங்க வரும்போது அவங்க கண்டிப்பா பேரம் பேசதான் செய்வாங்க. இத்தனை தொகுதி வேணும். கரெக்ட் மேடம். நீங்க போய் ஒரு நடிகர் வராரு, விஜய்ன்ற ஒரு நடிகர் வராரு, ஒரு யூடியூப் டேலி பண்றதுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு கூட நினைக்கலாம். நீங்க போய் ஒரு யூடியூப் சேனல்ல மாசம் 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கட்ட கொடுப்பாங்களா? சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? இப்ப அங்கதான் நடக்குது. ஏன் ஸ்டப்புக்கு என்ன? இப்ப நாளைக்கு ஸ்ரீவித்யாவுக்கு மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் அவங்க குவாலிபிகேஷனு. ஆனா எனக்கு 50 லட்சம் கொடுத்தாங்க நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமோ அதை விட கேவலம் அந்த 50 லட்சத்தையும் தரேன்னு ஒரு கிறுக்கு அவங்களை வேலைக்கு கூட்டு போனா அவனை எப்படி பேசுறது? நீங்க என்னதான் சொல்றீங்க? உங்களை இல்ல கூட்டு போன கிரிக்கெட்ட சொல்றேன். இல்ல 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி கூட்டு போறானா அப்ப நம்ம அதை விமர்சனம் பண்ண நான் கேட்கறது நான் தான் சொல்றது இல்ல. எப்பயுமே 2017 இருந்து தொடர்ச்சியாக உங்களுடன் பயணித்த கட்சி தலைவர்கள் அப்புறம் அவங்க யாருக்குமே இல்லாத ஒரு அதீத முக்கியத்துவம் திடீர்னு நேத்திக்கு வந்த ஒருத்தவங்களுக்கு நீங்க எது கேட்டாலும் அதுவும் மேடம் அவங்க எந்த இடத்துலயுமே கான்ஸ்டுவன்சிஸ கூட தொகுதிகளை கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதலமைச்சர் நாங்க விட்டு கொடுத்து போறதுக்கு ரெடின்னு பிரஸ் மீட்ல எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? 25 தொகுதி கொடுத்துருக்காங்க விருப்பத்துல, அதுல இருந்து 10க்கு நாங்க குறைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க திருமாவளவன் 8 கொடுத்தப்பயே முதலமைச்சர் ஏவாவேலுவை கூப்பிட்டு இவங்களுக்கு மட்டும் 10 கொடுத்தா அது சரி வராது, அது வெளியில பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும், அதனால இவங்களுக்கும் விசிகாவுக்கும் 8 தேமுதிகாவுக்கும் 8 அவங்கள ஒரு 2 குறைச்சிக்க சொல்லுங்க அப்படின்னப்ப இவர் ஏவாவேலு போய் பேசுனதுக்கு என்ன உள்ள வரப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சு பேசுறீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லா தொகுதிக்கும் நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கும் வேட்பாளர் கையில வச்சிருக்கேன், நான் தனிச்சா போட்டிட்டு போயிருவேன், அந்த அம்மா வேணுமே தண்ணி கட்டி இருக்குது. நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவங்கள் கொடுங்க. இது ஏன் இவ்வளவு சலசலப்பை கூட்டணிக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கு? இந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளார நீங்க விஜயினால மட்டும்தான் இவ்வளவு சைலண்டா பிளே பண்றீங்க. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? தேமுதிகாவை கொண்டுட்டு வந்ததுனால காங்கிரஸும் விசிகாவும் பல்ல பிடுங்கி நான் பாரு எப்படி டம்மி பண்ணி வச்சு காட்டியிருக்கிறேன், இல்லைன்னா இப்ப தேமுதிக வராம இருந்தா இவங்க என்னன்னு ஆடி இருப்பாங்க தெரியுமான்னு அவர் இப்பயும் அதை பெருமையா பேசிக்கிறாரு. அவருக்கு ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியல. காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் உங்கள் கையை மீறி நடக்குது, விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு அப்பாற்பட்டு தனித்து போட்டிடுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலைகள் என்ன? இங்க 2 மாநிலங்கள்லயும் நீங்க தான் நாம ரூல் பண்றீங்க, பெரிய கட்சி திமுக தானே. அங்க நாளைக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடன் கூட்டணி கட்சி, இங்க கூட்டணி ஆனா அங்க பகை. அப்ப என்னன்னா இங்க உண்மையிலே மனசுக்குள்ளார பகை, வெளியில காட்ட முடியல. நாளைக்கு நீங்களும் தேர்தல் முடிகிற வரைக்கும் விஜய் கிட்ட போகாத வரைக்கும் வச்சு செய்யணும்னு செய்யறீங்க.
அவங்களும் வேற வழி இல்லையான்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. தலைவர்களுக்குள்ளாரே இவ்வளவு சங்கடங்கள் இருக்கிறப்ப கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் மத்தியில இது எடுபடுமா, ஜெல்லாகுமா? ஓகே. இவ்ளோ அதாவது திமுகலயும் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு குடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 பேரு அமைச்சருக்கு வாய்ப்பு குடுக்கப்படலன்னு நினைக்கிறேன். பொன்முடி அவர்களுக்கே வாய்ப்பு இல்ல. பையன் கொடுத்துட்டாங்க. பையனுக்கு குடுத்திருக்காங்க. காந்தி அவர்கள், பையனை கயல்விழி, கொடுத்துட்டாங்க. ஆ இல்ல அவங்க 2 மனோ பேருக்கும் தங்கராஜ். ஓகே. அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி பார்த்தா துரைமுருகன் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கும் குடுத்திருக்காங்க. அவர் மகனுக்கும் கொடுக்கறதா இல்ல. குடுத்திருக்காங்க. அவருக்கு கொடுத்ததுக்கு காரணம் இந்த வேல்முருகன். வேல்முருகன் வெளியேறினதுனாலதான் துரைமுருகனுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து வன்னியர் சமூகத்தை திமுக மொத்தமா புறக்கணிக்குதுங்கிற ஒரு இமேஜ் வந்துடும். ஏன்னா ராமதாஸையும் ஏத்துக்க முடியல. திரும்ப அன்புமணி அங்க போயிட்டாரு. இப்ப வேல்முருகனை வச்சுதான் நாளைக்கு இவ்வளவு நாள் வன்னியர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தீங்க. இதுல 10வது கட்சியோட பொதுச் செயலாளரும் ஒரு வன்னியருங்கிற லாபியில இருக்கிறப்ப அவர் கொடுக்கலன்னா அந்த இமேஜ் ஃபார்ம் ஆயிருங்கிறதுனாலதான் கொடுத்துருக்காங்க. பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம முன்கூட்டியே கிங்லியே சொன்னா அவருக்கு திரும்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு. இப்ப ஏப்ரல் 2ஆம் தேதி அவருக்கு வேட்டிக்கிட்டு வேற வருது அந்த செம்மண் குவாரி பிரச்சனைல. அதுல திரும்பி தண்டிக்கப்படுவாருங்கிறது தான் நிறைய பேர் சொல்றது. அப்ப அவருக்கு பிரச்சனை வந்துருங்கிறதுனால அவர் மகனுக்கு எப்ப போன தடவை எம்பி சீட் இல்லைன்னாங்களோ அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த எம்எல்ஏவுக்கு அவர் தான் நிப்பாருன்னு. காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயது காரணமா ஒண்ணும் செய்ய முடியல. அதனால அவருடைய பையனை கொண்டுட்டு வராங்க. கயல்வெளியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவங்க ஒரு முக்கியமான பிஜேபி தலைவரை வீழ்த்துனாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல. அதனால அப்போதைக்கு ஒரு பெருமைக்கு ஒரு மந்திரி கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்களே தவிர அவங்க 5 வருஷமா மந்திரியா இருந்து எந்த ஒரு பவர் பாலிடிக்ஸும் செய்யல. இன்னொன்னு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்லாம் நாளைக்கு சும்மா பேருக்குன்னு கொடுக்கறது தானே தவிர அதை எடுத்ததுனால எந்த பாதிப்பும் இல்லை. மனோ தங்கராஜ் மீது வரிசையான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், புகார்கள், இந்த குவாரி பிரச்சனைகள், கல்லெல்லாம் அந்த கனிம வளங்களை கேரளாக்கு எடுத்துட்டு போறதுங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை. டைரி மினிஸ்டரா இருக்கிறப்பயே அதுல நிறைய கரப்ஷன்ஸ் ஃபேக்டர். அதனால இதுக்கு மேல அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால எடுக்கிறாங்க. அதனால எந்த பின்னடைவும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்படும். 2 இடத்துல சலசலப்பு வருது. ஒண்ணு வந்து பரந்தாமன் அவருக்கு பதிலா தமிழன் பிரசன்னா அவர் கொடுத்திருக்காங்க. வரவேற்கிறோம். பட் வந்து பரந்தாமன் வந்து அந்த தொகுதியில ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. எஸ்ஆர் ராஜா தாம்பரம் பிரச்சனை வந்துச்சு காலையில. பரந்தாமனுக்கு கொடுக்காம தான் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. சேகர் பாபு லாபி ஏற்கனவே பரந்தாமனுக்கும் சேகர் பாபுக்கும் கடுமையா முட்டிக்கிச்சு. பரந்தாமன் வந்து ஏவாவேலுவோட ஷேடோ. ஏவாவேலுவோட முழு நிழல். அந்த ஒரு விவேக் படத்துல பின்னாடி ஒருத்தன் இப்படி வேட்டியை பிடிச்சிக்கிட்டே தெரியும்ல, அந்த மாதிரி பரந்தாமன் வந்து ஏவாவேலுக்கு பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால அந்த அவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறப்ப அவரு அதே திமுறோட இங்க சேகர் பாபு கிட்ட போட்டு பார்த்தாரு. பட் அவர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் அவர் எந்த சூழ்நிலையும் பரந்தாமன் திரும்பி வரக்கூடாதுங்கிற முடிவெடுத்ததுனால தமிழன் பிரச்சனாக்கு. ஆனா ஏவாவேலு தான் இங்க எல்லாமே பண்றாரு. அவர் சொன்னா முதல்வர் கேக்குறாரு அப்படின்றீங்க. அப்ப அவருடைய ஆதரவாளருக்கே அங்க எதுவும் பண்ண முடியாது. அவர் சொன்னாரா கொடுக்க சொல்லி? அது தெரியல. ஆதரவாளர் நீங்க தானே சொல்றீங்க. ஆதரவாளர் மேடம், எல்லா ஆதரவாளருக்கும் நிக்கிறாங்கன்னு அவசியம் கிடையாதுல்ல. பிரேமலதா கிட்ட சில விஷயங்கள் செய்ய வேண்டியது செஞ்சாங்க. இப்ப பரந்தாமனுக்கு ஏவாவேலு குரல் கொடுத்து அதை மீறி ஸ்டாலின் பரந்தாமனை எடுத்துட்டாருன்னு நான் சொன்னேனா? இல்ல இவரு வேட்டையை பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பாருன்னு சொன்னேன். ஆனா இவருக்கு வேட்டையை தூக்குறதுக்கு ரெடியா இருந்தாரா? இல்லையே. இவருக்கு சப்போர்ட் பண்ணாதானே மேடம் நீங்க இது பண்றதுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு, சரி சேகர் பாபு கிட்ட ஏவாவேலு பகச்சுக்குவாரா? அவர் மட்டும் என்ன வேற மொழி சேர்ந்தவரா? அவரும் தெலுங்குக்காரர் தான். அதே நாயுடு லாபி தான். அப்புறம் எல்லாம் ஜெல்லான குரூப்புக்குள்ளார அவங்க எப்படி நாளைக்கு இங்க பாரு என்ன இப்படி அசிங்கப்படுத்துறான் அவன் கூட இருக்காங்கிறப்ப அவருக்கு கூட இருக்க வேட்டையை தூக்குறவனா இல்ல ஜாதிகாரனாங்கிறப்ப ஏவாவேலுக்கு ஜாதிகாரன் தான் முக்கியம். 60 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இது வந்து திமுகவுல ஏதாவது சலசலப்பு உண்டாக்குமா? ஏன்னா முன்னாடி இருந்து இதை வந்து செட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பல மேடைகள்ல வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு உதயநிதி அவர்கள் பேசினாரு. முதல்வர் அவர்கள்லாம் அதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னாரு. சூப்பர் ஸ்டாரை கொண்டு வந்த மேடையிலையும் பேச விட்டாங்க. அங்கேயே ஒரு சலசலப்பு வந்துச்சு. பேசி பேசி இப்ப வந்து நார்மலைஸ் ஆக்கி ஒரு 60 பேரை இறக்கி விட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஆரோக்கியமான விஷயம் தான். அது எந்த கட்சி பண்ணாலும் சரி, தொடர்ந்து ஒருத்தவங்களே போட்டியிட தாண்டி வேறு முகங்கள் வருவது ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா திமுக கூட்டணிக்குள்ள ஓகேவா அது? கட்சிக்குள்ளேயே ஓகேவா அது? மேடம், அவங்க வந்து உதயநிதிக்கு ஆதரவான டீம் சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு விருப்பமனு தாக்கல் பண்ணப்பயே நிறைய புதுமுகங்கள், இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் எல்லாருமே வந்து நாளைக்கு விருப்பமனு தாக்கல் பண்றாங்கன்னு பெய்டு ப்ரமோஷன்ஸ் எல்லா நியூஸ் சேனல்லையும் பேட்டி எடுத்து போட்டதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அந்த ஜென்சி கிரவுட் எல்லாம் ஃபுல்லா விஜய் கிட்ட தான் இருக்கு. இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக விஜய் இருக்கிறார். திமுகல யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சுக்கள் எழுந்ததுனால அவங்க அதை பிரேக் பண்றதுக்கும் நியூ ஃபேஸஸ் கொண்டுட்டு வர்றது எல்லாமே
அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி தான் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல, ஏன்னா முதலமைச்சரோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், அதனால அவருக்குன்னு ஒரு உதயாக்குன்னு ஒரு டீம் அசம்பிளிக்குள்ளார மெஜாரிட்டி இருந்தால் தான் கட்சி நாளைக்கு திரும்பி அவர் கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பகுதிகளில் வேற எதுவும் புதுமுகங்கள் போட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவும் இரட்டலையும் தான் பிராண்டு. கீழே எந்த கேண்டிடேட் போட்டாலும் ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னா கூட ஜெயிப்பாங்க. ஆனா நாளைக்கு திமுகவில் அங்கீகரிக்கப்பட்ட முகங்கள் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இல்ல அவர்களோட நிழலாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தா வெற்றி பெற முடியுங்கிறப்ப இவங்க கொடுத்துருக்கிற அந்த நியூ ஃபேஸஸ் அந்த அளவுக்கு ஷோ பண்ணுமா, இவங்களால நாளைக்கு அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு உள்ளார எழுது. பட் வாய்ப்பு கொடுத்தது தவறில்லை. பட் இது ஓவர் கான்பிடன்ஸ்ல நாங்க 200 ஜெயிக்க போறாங்கிற தைரியத்துல தகுதி இல்லாதவர்களுக்கோ புதுமுகங்களுக்கோ டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் இதுவா? தாம்பரத்தில் SR ராஜா மாதிரி நல்லா வெல் நோன் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு லீடர்லாம் தவிர்த்துட்டு புதுமுகத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறீங்களே, இப்போ அந்த தொகுதிக்குள்ளார அந்த எதிர்ப்புகள் கிரவுண்ட் லெவல்ல அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற கேள்விதான் வருது. இதுல முக்கியமான ஒரு ஃபேஸ் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் கரூர் தொகுதியிலிருந்து மாறியதுக்கு கரூர் சம்பவம் தான் காரணம் அப்படின்றாங்க. அதுதான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணம்? அதாவது கரூர் சம்பவத்துல அவரு ஏன் அதனால நஷ்டமடையணும்? அதாவது ஆப்போசிட்டா சொல்றாங்களே, அதான் கேக்குறேன். தாவேக்கா மதிவாணன் துணிச்சலா போட்டிடுறாரு, கரூர் ஆனா இவர் ஓடி போறாரு அப்படின்றாங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே உங்க கிங் டிவில ஈரோடு நாமக்கல்ல ஷூட்ல நான் சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூர்ல தான் செந்தில் பாலாஜி நிக்க போறாரு அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விஷயமும் சொன்னேன், கரூர்ல செந்தில் பாலாஜியோட தம்பி போட்டிட்டுக்கிறாருன்னு சொன்னேன். அதுதான் இப்ப நடக்கலையே தவிர அவர் கோயம்புத்தூருக்கு போறது ஏற்கனவே பிளான் பண்ண விஷயம்தான். கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி கூட தோக்காது. அப்படி தோத்தா நான் பொது வாழ்க்கையில இருந்து வெளியில போயிடுறேன் அப்படிங்கிறாரு செந்தில் பாலாஜி. கோயம்புத்தூருக்குள்ளார அவர் ஏன் போறாரு அப்படின்னா, இப்ப நீங்க வீடோ இல்ல ஒரு தொழிலோ பண்றீங்க, ஆனா நாளைக்கு ரொம்ப அவுட்டர் ரெட் ஹில்ஸ்ல இல்ல நாளைக்கு அந்த பக்கத்து மகாபலிபுரம் ஓவர் அவுட்டர்ல இருக்கீங்க அப்படின்னா சிட்டி உள்ளார வரணும்னு நினைப்பீங்களா இல்லையா? இப்ப வேற 2 மேயர் பேர் சொல்லுங்க, ஏதோ 2 மேயர் பேர் சொல்லுங்க. உண்மையா அப்ப டக்குன்னு தெரியல இல்ல என்ன, ஆனா இதே நாளைக்கு பிரியா உங்களுக்கு தெரியும் டக்குன்னு வந்தோன்னா. ஏன்னா அந்த மெயின் சிட்டிக்குள்ளார இருக்கிற ஆள்களோட பேர் தெரியுங்கிற மாதிரி மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அங்கதான். நீங்க SP வேலுமணியோடைய பேர் இமேஜ் பில்டப் பண்ணதா இருக்கட்டும், பணம் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளார நாளைக்கு நீங்க தான் ராஜா ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த கொங்கு பகுதியோடைய ஹெட் குவார்டர்ஸா அது வரும். இப்ப எல்முருகன் மத்திய அமைச்சரா பதவி ஏற்கிறப்ப எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவருங்கிறப்ப கொங்கு நாடுன்னு போட்டுதான் வேணும்னு திமுக பயமுறுத்தி விட்டாங்க. ஏன்னா மாநிலத்தை பிரிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. கொங்கு பகுதி உங்களுக்கு ஸ்ட்ராங் இல்ல, அது வேற மாநிலம் நான் பிரிச்சு விட்டேன்னா தெலுங்கானா மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க டிஎம்கே அப்படின்னு தான் பிஜேபி மிரட்டினதுக்கு அப்புறம் டிஎம்கே கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. இப்ப ஒருவேளை அப்படி கொங்கு நாடுன்னு தனியா பிரிஞ்சா கேபிட்டல் ஆஃப் கொங்கு நாடு வில் பி கோயம்புத்தூர். இப்ப அந்த இடத்துக்குள்ளார இவர் போறப்ப அங்க ஏடிஎம்கேவோட பெரிய ஸ்ட்ராங் பெல்ட்டா எடப்பாடி நினைக்கிறதே கடந்த 2021லயே நாங்க 10 எம்எல்ஏவும் கோயம்புத்தூர்ல ஜெயிச்சோம் அப்படிங்கிறாங்களா. அந்த இடத்துல நாளைக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஏடிஎம்கே ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல செந்தில் பாலாஜி இறங்குறாரு. இதை விட ஒரு விஷயம், கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஓடிய தெற்கு ஓடிய செந்தில் பாலாஜின்னு சொல்றீங்களே தவிர கோயம்புத்தூர் தெற்கில் இருந்து ஓடிய வானதி சீனிவாசன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப இது தெரியுதா ஏன் நம்ம ஓடினாங்கன்னு தெரியுதா? அவங்க ஓடினதே இதனாலதான். எனக்கு தெரியும், நான் போன ஜூன்லன்னா நெருக்கி 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல நிக்க போறாருன்னா அந்த தொகுதி எம்எல்ஏக்கு தெரியாதா இங்க செந்தில் பாலாஜி நிக்க போறாருன்னு? வானதி சீனிவாசன் எழுத்தாப்புல செந்தில் பாலாஜி நின்று தோக்கறதுக்கு அந்த அம்மா எடப்பாடி கிட்ட போய் நாளைக்கு எனக்கு தெற்கு வேணாம் எனக்கு மாத்தி கொடுங்க, வாஸ்து சரியில்லை, ஜோசியக்காரர் வடக்குல நிக்க சொல்லிருக்காரு. அர்ஜுனன் இப்ப நிக்கிறாரு அதிமுக, அவர் வெற்றி பெற்று விடுவாரா? எப்படி ஜெயிப்பாரு? நீங்க நாளைக்கு இங்க செந்தில் பாலாஜியை மீறி யாருதான் ஜெயிக்க முடியும்? நீங்க அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற கொங்கு பகுதியிலே ஜெயிக்க முடியாதுன்னு அவர் சவால் கட்டுறாரு. அவர் தொகுதியில அவரை ஏத்து ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிலுக்குள்ளார இருந்துகிட்டு ஜெயில யாரு தூக்கி வச்சாவோ அந்த கேண்டிடேட் அண்ணாமலைய ஜெயிலுக்குள்ளார இருந்தே அவர் கேண்டிடேட் போட்டு தோக்கடிக்கிறாரு. நீங்க சொல்ற ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகுது, செந்தில் பாலாஜி போட்ட கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு, அண்ணாமலை 2வது இடம். அப்படி ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்ற இடத்த 3வது இடத்துக்கு ஜெயிலுக்குள்ளார இருந்துகிட்டே பண்ணவரு வெளியில இருக்கிறப்ப என்ன செய்வாரு? திறமசாலி தான் சார். நீங்களே சொல்லும்போது அப்புறம் அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. நன்றி சார். பார்ப்போம், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, வரவேற்கிறோம். கட்சியில சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது, பல காரணங்களும் உண்டு. பார்ப்போம் தேர்தல் பணியில எப்படி கூட்டணி கட்சியோட ஒன்றி செயல்படுறாங்க, வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். அப்பயும் பயணிப்போம். நன்றி. பயணிப்போம்.
எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.